சரீரமாகிய சபையின் தலைவரும் ராஜ்யத்தினுடைய ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செல்லாம் இல்லையா? நாட்களிலே ஆதியாகமத்திலிருந்து ஆபிரகாமை பற்றிய மகிமையான சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆவியானவர் ஆதியாகமத்தில் இருந்து ஆபிரகாமிலிருந்தும் லோத்திலிருந்தும் இன்னும் அநேகரிலிருந்தும் அநேக பாடங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆபிராம், லோத் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் லோத் புறப்பட்டு போன உடனே ஆபிராம் தேவனுடைய சமூகத்தில் தலை குனிந்து தேவனுக்காக காத்திருந்தார். தேவனிடமிருந்து பதில் வருகிற வரைக்கும் நிலத்தை பூமியை பார்த்து கொண்டு நின்றான். லோத் கண்களை ஏறெடுத்தான். ஆபிரகாமும் கண்களை ஏறெடுத்தான். ரெண்டு பேருமே கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். ஆனால் லோட்டினுடைய பார்வை வேறு, ஆபிரகாமின் பார்வை வேறு. 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஆதியாகமம் 10:13. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து போதும். இப்போ 13-14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கண்களை ஏறெடுத்து நீ நிற்கிற தலை குனிந்து நிற்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். அல்லேலூயா. முதல்ல நீ வடக்கை நோக்கி பார். எதை நோக்கி பார்? வடக்கை நோக்கி பார். வடக்கு 48ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வடபுறத்தில் உள்ள சியோன் பர்வதம். அல்லேலூயா. வடக்கே என்ன இருக்கு? சியோன் பர்வதம். அப்போ சியோனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு. சியோனிலிருந்து தேவனுடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். வடக்கு தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இடம். அதனால் தேவன் அவனுக்கு என்ன உணர்த்துகிறார், என்ன சொல்லுகிறார்? உனக்கு சியோனிலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அது வடக்கு. சியோனின் ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம் வடக்கே. இரண்டாவது தெற்கே. தெற்கு உனக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனையின் நோக்கம் என்னவென்றால், அந்த சோதனையிலிருந்து உனக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டாகும், வெற்றி உண்டாகும், அல்லேலூயா, மகிமை உண்டாகும், கனம் உண்டாகும். எங்கே இருந்து? தெற்கே நோக்கிப்பார். தெற்கு சோதனை, சோதனையின் நோக்கம், அந்த சோதனையின் நோக்கம் நிறைவேறும் பொழுது வெற்றி, சமாதானம், அல்லேலூயா, ஆசீர்வாதம், மகிமை, கனம் எல்லாம் உண்டாகும். வாசிங்க ஏசாயா 21:1. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடல் வனாந்தரத்தின் பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல
கவனிக்கணும். பயங்கரமான தேசத்திலிருந்து என்று வாசிப்பதிலிருந்து Praise the Lord. கடல் வனாந்தர பாரம், தெற்கே இருந்த ஒரு சுழல் காற்று பறக்கடிக்கிறதற்கு அனுபவம். அப்போ டெம்டேஷன், உனக்கு சோதனை. அந்த சோதனையிலே பெரிய ஒரு வெற்றி, அல்லேலூயா, பெரிய ஒரு விக்டரி உண்டாகும் என்பது அடையாளம். அடுத்தது இன்னொரு திசையை தேவன் காண்பிக்கிறான், கிழக்கு. அல்லேலூயா. கிழக்கு, தேவனுடைய ஆலயம் கிழக்கு நோக்கி. கிழக்கு வாசலுக்குள்ளே இருந்துதான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள கிழக்கு திசையிலிருந்து பிரவேசிக்கணும். கிழக்கு புதிய ஆசீர்வாதம், புதிய ஆரம்பம். இருள் நீங்கி வெளிச்சம் உதிக்கிறது. அல்லேலூயா. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நீதியின் சூரியன் உதயமாக போகிறது, இருள் நீங்குகிறது, வெளிச்சம் உண்டாகுகிறது. ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதுவாழ்வு. அல்லேலூயா. புதிய ஒரு விடியல், புதிய ஒரு வெளிச்சம். எதற்கு அடையாளம்? கிழக்குக்கு அடையாளம். அப்போ வடக்கை நோக்கிப்பான். அதனுடைய அர்த்தம் என்ன? சியோன் பர்வதம் பரலோக தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இடம். பரலோக சிங்காசனத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதங்கள் சியோனிலிருந்து, என் சிங்காசனத்திலிருந்து வரும். தெற்கு சுடலி, வனாந்தர பாரம், சுடலி வருவது போல தெற்கு பெரிய ஒரு சுடலி கொண்டு வரும். சோதனை வரும், ஆனால் சோதனையில் பிறகு உனக்கு ஒரு வெற்றி, உனக்கு ஒரு மகிமை, உனக்கு ஒரு கணம், உனக்கு ஒரு மேன்மை, உனக்கு ஒரு வாக்குத்தத்தம். எப்போ? ஆஃப்டர் த டெம்ப்ட், சோதனைக்கு பிறகு. கிழக்கு புதிய ஆரம்பம், புதிய மகிமை, இருள் நீங்கி வெளிச்சம் வருகிறது. அல்லேலூயா. நீதியின் சூரியன் உன் வாழ்விலே உதிப்பான். உன் வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு. அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு முக்கியமான திசையை காண்பிக்கிறார், மேற்கை நோக்கி. மேற்கு, மேற்கு சங்கீதம் 103 வாசிக்கிறோம். அல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம் அக்கிரமங்களையோ பாவங்களையோ நம்மை விட விலக்கினார் அப்படின்னா அவ்வளவு கிருபை. அல்லேலூயா. மாபெரும் கிருபை, அளவில்லாத கிருபை. ஆபிரகாமே, உனக்கு தருவேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகிய திசைகளை சுட்டி காட்டி திசைகளின் ஞான அர்த்தத்தை ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் விளக்குகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ 14ஆம் அதிகாரம் நாம் போவதற்கு முன்பு ஒரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபிராமை விட்டு லோத்து பிரிந்தான், அதுபோல் ஒரு சம்பவம் 2 தீமோத்தி 4:10 வாசிக்கிறோம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கா பட்டணத்துக்கு போய்விட்டான். தெசலோனிக்கா பட்டணத்திற்கு போய்விட்டான். என்னை விட்டு ஏன் பிரிந்தான்? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. ஏன் பிரிஞ்சான்? ஆபிராமை விட்டு லோட்டு ஏன் பிரிஞ்சான்? என்ன ஆசையினாலே? பிரபஞ்ச ஆசையினாலே, உலக ஆசையினாலே. ஆமென். கண்களை ஏறெடுத்து பார்த்தான். ஆமென். நீர்வளம் பொருந்தினதாக கண்டான், செழிப்பானதாய் கண்டான். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும், வசதிகளும், நவநாகரிகங்களும், ஆடம்பரங்களும் எல்லாம் அவன் கண்களுக்கு நல்ல அழகான சித்திரம் போல, நல்ல ஒரு வரைபடம் போல் அவன் கண்களுக்கு தோன்றினார். தேர்வு செய்தான். அவனுடைய தன்னிச்சையான அந்த தெரிந்து கொள்ளுதல். தேவன் சொல்லவே இல்லை, தேவனுடைய ஆலோசனைக்காக காத்திருக்கவில்லை. கண்களை ஏறெடுத்தான், பார்த்தான். அற்புதமா இருந்தது, செழிப்பா இருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது. போதும், அடிச்சது லக். உடனே படையெடுத்தான், குடும்பத்தோடு
முதல்ல சோதோமின் அருகில் குடியிருந்தா, அப்போ உள்ளவே போயிட்டான், சோதோமுக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் கண்களை ஏறெடுக்கவில்லை, சுயமாக தானாக கண்களை ஏறெடுக்கல. கர்த்தர் உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதே இடத்தில் நின்றான். அல்லேலூயா. தேவன் சொன்ன பிறகுதான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 4 திசைகளை சுட்டி காட்டினார். 4 திசைகள், ஒவ்வொரு திசையும் ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டது. இவ்விதமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அவனுக்கு ஞானார்த்தமாய் தீர்க்க தரிசனமாக அவனுக்கு உணர்த்தினார். இப்போ 14ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 14ஆம் அதிகாரத்தில் முக்கிய திருப்பத்தை நாம் காண்கிறோம். 14ஆம் அதிகாரத்திலே ஒரு முக்கிய திருப்பத்தை அங்கே நாம் காண்கிறோம். 14 அது முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். சினேயாரின் ராஜாவாகிய அம்ராபேலும், ஏலாசரின் ராஜாவாகிய அரியோக்கும், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா கோமேரும், ராஜாக்களின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய போராவோடும் கோமோராவின் ராஜாவாகிய பிரபாவோடும். சார், இந்த முதல் வசனம் படிமா. சீனையாரின் ராஜாவாகிய அம்ராபேலும், தினேயாருடைய 4 ராஜாக்களும் கொமேராவினுடைய 5 ராஜாக்களை மேற்கொண்டார்கள். தினேயாரின் 4 ராஜாக்கள் சோதோம் கொமேராவின் 5 ராஜாக்களுக்கு மோதல் உண்டாகிறது. அப்போ லோத்து எங்கே குடியிருக்கிறான்? சோதோமில் குடியிருக்கிறான். அப்போ இந்த 4 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்களை சிறைபிடிக்கப்போ அந்த சிறையிருப்புக்குள்ள இவனும் அகப்பட்டான். யாரு? லோட் அகப்பட்டான். லோட் சிறைக்கு கொண்டு போகப்பட்டான். இப்போ ஆபிராம் கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே ஒரு போர் தொடுக்கிறான். அல்லேலூயா. ஒரு யுத்தம், ஒரு மீட்பு. ஒரு யுத்தம், ஒரு மீட்பு. 5 காரியங்கள் 14 முக்கியமா இடம்பெறுகிறது. 5 முக்கியத்துவமான காரியங்கள். 1 போர், மீட்பு, ஆசாரிய ஆசீர்வாதம், ஒரு மில்கி சேதேக்கு. அல்லேலூயா. அதற்கு பிறகு அதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. இவைகள் அனைத்தும் நாம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த 14ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயா சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டான் என்று ஆபிரகாம் கேள்விப்படுகிறான். 318 பேர்களோடு கூட அவன் வீட்டில் வளர்ந்தவர்கள், கைப்படிந்தவர்களோடு கூட என்ன செய்கிறான்? படையெடுத்து 5 ராஜாக்களை அங்கே என்ன செய்கிறான்? முறியடித்து லோட்டை மீட்கிறான். போர் தொடுத்து லோட்டை மீட்கிறான். இது எதற்கு அடையாளம்? நம் ஆண்டவராக இயேசு பாவ சிறையில் அகப்பட்ட நம்மை தம்முடைய ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே பெரிய ஒரு மரணத்தோடு போர் புரிந்து நம் எல்லாரையும் பாவ சிறையிலிருந்து ஆண்டவரை விடுதலையாக்கி, ஆமென், சியோனுக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக, மகிமைக்கு நேராக நம்மை ஆண்டவர் பாவ சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணினார் என்பதற்கு அடையாளமாக நாம் அதை காண்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க அதனுடைய 12ஆம் வசனம். கேள்விப்பட்ட போது கை படிந்தவர்களாகிய 317 கூட ஆயுதம் தரிப்பித்து, ஆமென், அவர்களை முறியடித்து
துரத்தி எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். சகலவற்றையும் என்ன செய்தான்? திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா. பிரிந்து போனவன், நம்மை விட்டு பிரிந்தவன், இனி அவனோடு ஒட்டும் உறவும் இல்லை, வேண்டாம். அல்லேலூயா. இல்லை. இங்கேதான் தேவன் தேடி விசாரித்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான். அல்லேலூயா. லூக்கா 19 வாசிக்கிறோம். அதுபோல இழந்து போன லோத்தை ஆபிரகாம் விட்டு விடவில்லை. காரணம் என்ன? ஆபிரகாமை பின்பற்றி வந்தவன், சகோதரனுடைய குமாரன், ஆபிரகாமினால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் அவன் பிரிந்து போனான், பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான், உலக ஆசை அவனை கவ்விக்கொண்டது, பிரிந்து போனான். ஆனால் கிருபை பெற்றவனோ, அழைக்கப்பட்டவனோ, கீழ்ப்படிந்தவனோ, விசுவாசத்திற்கு மூலாதாரமானவனோ என்ன செய்தான்? ஆவிக்குரியவனாய் இழந்ததை விட்டுவிடவில்லை, தேடி சென்று போர் தொடுத்து அவனை மீட்கிறான். ஒரு மீட்பனாகிறான். அல்லேலூயா. ஒரு மீட்பனாக மீட்டு அவனை விடுதலையாக்குகிறான். ஆனால் லோத்தினுடைய நிலைமை ஆபிரகாமை விட்டு பிரிந்ததினாலே அவனுக்கு ஏற்பட்டது அவமரியாதை, அவமானம், இழப்பு. முடிவா கேடுகட்ட 2 சந்ததிகளுக்கு அவன் யாரானான்? தகப்பனானான். அம்மோனியருக்கும் மோவாவுக்கும் யாரானான்? தகப்பனானான். முடிவிலே சோடோமின் அழிவுக்கு உட்பட்டான். அந்த சந்தர்ப்பத்திலும் ஆபிரகாம் யாருக்கு முன்பாக நின்றான்? கர்த்தருக்கு முன்பாக நின்றான். பரிந்து பேசினான், திறப்பில் நின்றான், சுவரை அடைத்தான். அல்லேலூயா. அவன் பரிந்து பேசின ஒரே காரணத்திற்காக ஆபிரகாமின் முகத்தை பார்த்து ஆண்டவர் லோத்தை ரட்சிக்க சித்தமானான். அல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், 2 சந்தர்ப்பங்கள். 14ஆம் அதிகாரத்தில் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது ஆபிரகாம் போர் தொடுத்து அவனை மீட்கிறான். 2வது சந்தர்ப்பத்தில் அவன் சோடோமில் அகப்பட்டு ஆண்டவருடைய கோபம், உக்கிரம் அந்த சோடோம் கொயராவின் மேல் இறங்கின பொழுது உடனே ஆபிரகாம் கேள்விப்படுகிறான். 3 தூதர்கள் வந்தார்கள். 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 18:22. பட்டணத்துக்குள்ளே அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் சோடோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஆபிரகாமோ பின்பும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். கவனிக்கணும், 3 பேர் வந்தாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் வந்தாங்க? 3 பேர் வந்தாங்க. அந்த 3இல் ஒருவர் யார்? 3 பேரும் தூதர்களா? 3இல் 1 தேவனா? 3 தூதர்களா? அந்த 22ஆம் வசனம் மறுபடியும் படி. அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். அந்த புருஷர் சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. அப்ப அந்த 3 புருஷர்களிலே 2 பேர் யாரு? தூதர்கள். அவங்க எதுக்காக வந்திருந்தாங்க? சோடோமை அழிக்க. 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சு நமக்கு அறிவலாம். மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் இருந்தான். கண்களை எடுத்து பார்க்கும் பொழுது 3 புருஷர்கள். அல்லேலூயா. அவ அந்த 3 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டாலும் அதிலே ஒருவர் யாரு? கர்த்தரே.
ஏன்னா இப்ப ஆபிரகாமுக்கு முன்பாக கர்த்தர் நிற்கிறார், இல்லைன்னா கர்த்தருக்கு முன்பாக ஆபிரகாம் நிற்கிறார். ரெண்டு பேரும் சோடோமை நோக்கி போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் யாரோட நின்றார்? ஆபிரகாமோட நின்றார். இல்லையா? அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் சம்பாஷணை. Praise the Lord. ஆபிரகாம், ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தான், 40 நீதிமான்கள் இருந்தான், கடைசி 5 நீதிமான்கள் இருந்தான். 5 நீதிமான்கள் இருப்பதை நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். இல்லையா? 5 நீதிமான்கள் நிமித்தம் நான் அழிக்க மாட்டேன். அப்போ 5 நீதிமான்கள் கூட அங்கே என்ன இல்லை? இல்லை. Praise the Lord. கடைசி எத்தனை பேர்ல வந்து நிக்கிறாரு? 5 முதல். ஆனா அங்க என்ன நடக்கிறது? சோதோமை அழிக்க சென்ற தூதர்கள் நேரம் இங்க போயிட்டாங்க, லோத்தனுடைய வீட்டிற்கு போனார்கள். இல்லையா? அதன் பின்பு நமக்கு தெரியும், லோத் அங்கே அடைந்தான் என்று சோதோமின் ஜனங்கள் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு என்ன செஞ்சான்? லோத்தின் வீட்டை நெருக்கினார்கள். நேற்று உன்னிடத்தில் வந்த மனிதர்கள் எங்களிடத்தில் கொண்டு வா, நாங்கள் அவர்களை அறியணும். தெரியும்ல, சோதோமனுடைய பாவம் ஹோமோசை, ஓரின சேர்க்கை. லோட்டு சொல்றான், புருஷர்களை அறியாத பெண்கள் இருக்காங்க, என் குமாரத்திகள் கன்னிப்பெண்களை உனக்கு தருகிறேன், என் வீட்டினுடைய கூரை நிழலுக்கு வந்தவனை விட்டுவிடும். ஆனால் அதற்கு அவன் என்ன செய்கிறான்? மறுப்பு தெரிவிக்க முடியாது. அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, முடியாது. அவனை வெளியே கொண்டு வா, நான் அவர்களை அறியணும், நாங்கள் அவனை அறியணும். வாக்குவாதம். லோட்டுக்கும் சோதோமின் ஜனங்களுக்கும் பெரிய வாக்குதத்தம். முடியும். என் வீட்டு கூரை நிழலுக்குள்ள வந்தவர்களை நான் உன் கையில ஒப்பு கொடுக்க முடியும். வேண்டுமானால் என் பெண்களை தருகிறேன், மகள்களை தருகிறேன், இஷ்டம் போல நீங்கள் அவர்களுக்கு செய்யலாம். ஆனா என் வீட்டு கூரை நிழலிலே வந்தவர்களை நான் என்ன பண்ண மாட்டேன். இங்கதான் லோத் யாராகிறான்? நீதிமானாக. 2 பேதுரு 2 வாசிக்கிறோம். நீதிமானாகிய லோத்து, அவனுக்கு நீதிமான் என்ற ஒரு வெளிச்சம் எங்கேதான் கிடைக்கிறது. அல்லேலூயா. அறியாமல் தேவ தூதர்களை என்ன செய்கிறான்? தேவ தூதர்களையே பாதுகாக்கிறான். ஆனால் தேவ தூதர்கள் என்று தெரியாது, அவர்கள் மனித உருவில், மனித வடிவில் வந்திருக்கிறார்கள், மனிதர்கள் என்றே அவர்களை நினைக்கிறார். அல்லேலூயா. முடிவென்ன? அவர்கள் லோத்தை உள்ளே இருந்த அவர்கள் கையை நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு என்ன பண்ணிட்டாங்க? இழுத்து கொண்டார்கள். கதவு அடைக்கப்பட்டது. கதவுக்கு வெளியே இருந்த ஜனங்கள் அருகிலேயே இருக்காங்க, கதவு பக்கத்துல தான் இருக்காங்க. கதவை தேடி 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 என்னங்க அலைஞ்சாங்க. கதவை தேடி தேடி அழுத்து போயிட்டான். அங்கேதான் கதவு இருக்கிறது. இல்லையா? கதவை தேடி 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 அழுத்தார்கள், கதவு கிடைக்கல. தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணினார்? குருட்டாட்டத்தை உண்டு பண்ணினார். குருட்டாட்டம். இதே போல ஒரு நாள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். அப்போ பூமியை காரிருள் மூடும். அன்றைக்கு ஜனங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு அலைவார்கள். சுவிசேஷம் கேட்கணும், இயேசுவின் ரட்சிப்பின் செய்தியை கேட்கணும். நாங்க தேவனுடைய வார்த்தையின்படி மனம் திரும்பணும், விசுவாசிக்கணும், ஞான ஸ்நானம் பெறணும், அபிஷேகம் பெறணும். அந்த நாள்ல வசனத்தை தேடி 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 ஜனங்கள் அலைவார்கள். வசனமோ ஆனா ஓசியா சொல்றான், தேசத்தின் மேல நான் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. என்ன நாட்கள் வரும்? பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சமும் அல்ல. அடுத்தது தாகத்தினால்
தண்ணீரினால் உண்டாகிய தாகமும் அல்ல, என் வசனம் கேட்க கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரும். அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது. இன்றைக்கு தேவனுடைய வசனம் அலையலையாய் அலையலையாய் எல்லா நவநாகரிக முறையிலும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சென்று கொண்டிருக்கிறது. அதிலே இந்த மீடியாக்களுடைய பங்கு பெரிய பங்கு. இந்த நாட்களில் இருக்கிற எல்லா வலைதளங்களும் அல்லது வெப் போன்ற எல்லா நிலைகளிலும், வாட்ஸ்அப்களிலும் எல்லா விதமான நற்செய்தி எல்லாருக்கும் போய் அடைகிறது. தேவனுடைய சத்தம் அலையலையாய் 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 எழும்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் மனிதர்கள் அதை கவனிப்பார் இல்லை. மனிதர்கள் அதை கவனிப்பதற்கு நேரம் இல்லை. ஓடிக்கொண்டிருக்கிறான். இவைகளை எல்லாம் தாண்டி கடந்து எதையோ ஒரு இலக்கை தனக்கு முன்பாக நிர்ணயித்துக் கொண்டு உலகத்தை நோக்கி எதையோ சாதிக்க மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறான். ரட்சிப்புக்கு தூரமாகி கொண்டே இருக்கிறான். குருட்டாட்டம் பிடித்து தேடி 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 என்ன செய்தார்கள்? அலர்ந்து போனாங்க. அதுக்கப்புறம் அல்லேலூயா, அந்த 2 புருஷர் லோட்டையும் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து நிறுத்தி, ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஒரு ரட்சிப்பின் ஓட்டத்தை அங்கே ஏற்படுத்துகிறான். ஒரு ரட்சிப்பின் ஓட்டத்தை ஏற்படுத்துகிறான். உன் ஜீவன் தப்பிக்க ரட்சிக்க ஓடிப்போ. அல்லேலூயா. அவ்வளவு தூரம் என்னால ஓட முடியும். சோவான் சிற்றூர் அருகில இருக்கு. அங்கே போக எனக்கு என்ன பண்ணுங்க? உத்தரவு கொடுங்க. இதிலேயும் ஒரு அனுகிரகம். போ, தப்பிட்டுக்கொள், அங்கேயே போ, சிற்றூருக்கு போ. அல்லேலூயா. சோவாருக்கு போ. தேவதூதர்கள் வலுக்கட்டாயமா அவர்களை கையை பிடித்து கொண்டு வந்து அவர்கள் ரட்சிப்பின் ஓட்டத்தை முடிக்க பிரயாசப்படுகிறார்கள். ஓடினார்கள். லோட்டு ஓடுகிறான், மனைவி ஓடுகிறான், பிள்ளைகள் ஓடுகிறார்கள். நல்ல கவனிக்கணும். ஓட்டம் முன்னேறி போகிறது. ரட்சிப்புக்கான ஓட்டம். இது ரட்சிப்பின் ஓட்டம். அதை முடிக்கணும். ரட்சிப்பின் ஓட்டத்தை முடிக்கணும். அதிலேயும் ஒரு கிருபை. ஆமென். உன் பலவீனத்திற்கு ஏற்றார் போல தேவ கிருபை உனக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறது. ஓடு. பிரைஸ் தி லார்ட். நான் அழிக்கும் முன்னே ஓடு. கந்தகமும் அக்னியும் அழிக்கும் முன்னே ஓடு, தப்பித்துக்கொள். ரட்சிப்புக்கான ஓட்டம். துரிதப்படுத்துறாங்க. பரலோகம் பலவந்தப்படுத்துகிற அனுபவம் அங்கே பார்க்கிறோம். யோவான் சொன்னாரு, யோவான் ஸ்நானகனா யோவான் அப்போஸ்தலனா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை என்ன செய்யறாங்க? பிடித்து கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணப்படுகிறது. அந்த நாட்களிலே லோட்டு மனைவி பிள்ளைகள் பலவந்தப்படுத்தினார்கள். அது பொது உலகத்திற்கு அடையாளம். பொது உலகத்தோடு ஆண்டவர் என்ன செய்கிறான்? பலவந்தம் பண்ணுகிறான். ஓடுங்கள், ரட்சிப்பை நோக்கி ஓடுங்கள், இயேசுவை நோக்கி ஓடுங்கள், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுங்கள். அல்லேலூயா. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. கவனிக்கணும், நிற்கணும். அங்க கொஞ்சம் நிற்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அந்த திரளான சாட்சிகளில் லோட்டின் குடும்பமும் ஒன்று. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடே என்ன பண்ணணும்? ஓடணும். இது ரட்சிப்புக்கான ஓட்டம். ஓடு, பின்னிட்டு பாராதே. அல்லேலூயா. பின்னிட்டு பாராதே, முன்னேக்கி இயேசுவை நோக்கி. ஆமென். லட்சிய பயணம் இது. இயேசுவை நோக்கி, தேவனுடைய நகரமாகிய பரவசியோனை நோக்கி. விசுவாசத்தை ஆபிரகாமில் துவக்கினவர் புதிய ஏற்பாட்டிலே முடிக்கிறான். துவக்கினவரும் முடிக்கிறவரும் அவர்தான். ஓடு. துவக்கினான், ஓட்டத்தை துவக்கினா. முடிச்சது யாரு? லோட்டும் பிள்ளைகளும் ஓட்டத்தை முடிச்சாங்க. லோட்டின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து
என்ன ஆனான்? உப்புத்தூணானான். ஓட்டம் முன்னே, நோட்டம் பின்னே. இதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நீங்க சொல்லுங்க. இதுக்கு யார் காரணம்? லோட் தான் காரணம். அல்லேலூயா. லோட் நல்ல கீழ்ப்படுகிறவனா இருந்திருந்தால், அவன் கண்களை ஏறெடுத்து சோதோமை தேர்வு செய்யாமல் இருந்திருந்தால், சுய இச்சை, சுய இஷ்டம், சுய விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் இருந்திருந்தால், அவனுடைய மனைவி அவனுக்கு நஷ்டப்பட்டிருக்க மாட்டான். அல்லேலூயா. காரணம் என்ன? நீ தேர்வு செய்த பாதை யாரை பாதித்தது? உன் மனைவியை பாதித்தது. மனைவியை மட்டுமல்ல, பிள்ளைகளை பாதித்தது. பிள்ளைகளை மட்டுமல்ல, ஆபிரகாமின் சந்ததிகள் எல்லாரையும் பாதித்தது. காரணம், தேவையில்லாத 2 அசுத்தமான சந்ததிகள் உருவானது. யார் யார் அவங்க? அம்மோனியர், மோவாபியர். அல்லேலூயா. கவனிக்கணும். உன்னுடைய தேர்வு, ஒரு குடும்ப தலைவனுடைய தேர்வு சரியில்லைன்னா முழு குடும்பமே என்ன ஆகும்? அடிபட்டு போகும். குடும்ப தலைவன் சரியான வழியை பின்பற்றவில்லை என்றால் அந்த பாதிப்பு அவனோடு அல்ல, அவன் குடும்பத்தை பாதிக்கும். குடும்பத்தை பாதிக்கும். பாதித்தது, மனைவியை பாதித்தது. காரணம் என்னன்னா, சோடோமுக்கு போயிற்று. சோடோம் தேவனுடைய தோட்டம் போல, கர்த்தரின் தோட்டம் போல இருந்தது. எல்லா நவநாகரிகங்களும், எல்லா ஆடம்பரங்களும், சகலவிதமான உலக சந்தோஷங்களும், உலகத்தினுடைய எல்லா ஆசாவாசங்களும், எல்லா விதமான சரீர சுகங்களும், பூமிக்குரிய நன்மைகளும் அவனை இழுத்தது, கவர்ந்தது, சிறைபிடித்தது. கவனிக்கணும். மாம்ச தேர்வு பெரிய ஒரு ஆவிக்குரிய இழப்பை உண்டாக்கிறது. அதிலே அகப்பட்டான். அவன் குடும்பம் தோல்வியில் முடிந்தது. அல்லேலூயா. ஆபிரகாமின் குடும்பமும் பிற்கால வரலாற்றில் ஆபிரகாம் அவனுடைய குடும்பத்தை குறித்து 11ஆம் அதிகாரத்தில் எபிரெய நிருபத்தில் வாசிக்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களிலே குடியிருந்து, அந்த பகுதியை கொஞ்சம் படிங்க. 8 படிங்க. தான் சுதந்திரிக்க போக வேண்டிய தேசத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். தொடர்ந்து ஏடெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு காட்டிருந்தான். அல்லேலூயா. கவனிக்கணும். கண்களை ஏறெடுத்து பார்க்காமல் தாழே பூமியை நோக்கி கொண்டு அமைதியாக தியானத்தோடு தலை குனிந்து ஜெபித்துக் கொண்டிருந்த அவனை பார்த்து கர்த்தர் உன் கண்களை ஏறெடு என்று சொல்லுகிற வரைக்கும் ஏறெடுக்காமல் இருந்தான். ஆண்டவர் சொல்லி கண்களை ஏறெடுத்தான். அல்லேலூயா. உடனே அவனுக்கு ஒரு கைவேலை இல்லாத நித்திய வீடு ஆயத்தமானது. அல்லேலூயா. புரியுதுங்களா? பரதேசியை போல சஞ்சரி. கூடாரங்கள் டெம்பரரி, தற்காலிக. கூடாரங்கள் எல்லாம் என்னது? தற்காலிகமானவை, பெயர்ந்து போகக்கூடியவை. ஆனா அவனுக்கு ஒரு தரிசனம், இந்த வாழ்க்கை ஒரு கூடாரம், பெயர்ந்து போடப்படும். அல்லேலூயா.
இந்த உலகம், இந்த உலக ஆசபாசங்கள், உலக ஞானம், உலகத்தினுடைய மோகங்கள், உலகத்தினுடைய நன்மைகள், உலகத்தினுடைய சுகங்கள், அம்மன், எல்லா வசதிகள், எல்லா வாய்ப்புகள் எல்லாமே மாயை, மாயை. மனதுக்கு சஞ்சலம் என்று அவன் என்ன செய்தான்? அறிந்திருந்ததினாலே அவன் என்ன செய்தான்? பரதேசியை போல அவனுக்குள்ள ஆஸ்தி பூமியே என்ன செய்யல, தாழ முடியல. ஆனா அவைகளை எல்லாம் என்ன பண்ணா? பவுலை போல குப்பையா ஒதுக்கிச்சு. அமேன். பவுலை போல. அமேன். பவுல் ஒரு இடத்துல சொல்றான், 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர்ல, என்ன ஆனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, அல்லேலூயா, எப்படி ஆகிலும், என்ன பாடுபட்டாலும், என்னத்தை இழந்தாலும், அல்லேலூயா, அப்படி சொல்லி அவன் என்ன சொல்றான்? பவுல் என்ன சொல்றாரு? எப்படி ஆயினும் நான் என்ன பண்ணணும்? லக்கை அடையணும், லக்கை நோக்கி தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். காரணம் என்னன்னா, எப்படி ஆகிலும் அவர் உயிர்த்தெழுதலின் மகிமையில நான் என்ன பண்ணணும்? பங்கடையணும். அவருடைய உயிர்த்தெழுதல நாங்க பங்கடைய எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். அதேதான் ஆபிராமுக்குள்ளும் அது போன்ற ஒரு ஒட்டு நிழல் போன்ற ஒரு வருங்கால தரிசனம். இவைகள் எல்லாம் அழியக்கூடியவைகள், அநித்தியமானவைகள். காணக்கூடிய எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். காணாதவைகளோ நித்தியமானவைகள் என்று என்ன செய்தான்? ஆண்டவரை பற்றி கொண்டான். அல்லேலூயா. லோத்து, ஆபிரகாம், இருவேறு மனிதர்கள், இருவேறு ஜீவியம், இருவேறு பிரதிபலன்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் யாருக்கு அடையாளம்? தேவனுடைய ஜனங்களுக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு, மகிமையான ரட்சிப்புக்கும், அந்த ரட்சிப்புக்கு பிறகு ரட்சிப்பு பூரணம் அடையும் போது வெளிப்பட போகிற மகிமைக்கும் அடையாளமானார் லோத். உலகத்திற்கும், உலக ஆடம்பரங்களுக்கும், உலக அழிவுக்கும், உலகத்தின் நாச மோசங்களுக்கும் காரணமான நேருவானான். ஆனால் பரிந்து பேசுகிற ஒரு ஆபிரகாம் நிமித்தம் அவன் மாத்திரம் என்ன பண்ணான்? அக்னியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளியை போல தப்பிச்சான். அதே சமயத்துல ஒரு பெரிய தோல்வி அவனுக்கு மீதமாகவே இருந்தது. காரணம் என்ன? மனைவி, துணைவி, கரம் பிடித்த மனைவி, கட்டின மனைவி, அவள் நித்தியத்திலே கிடையாது. அது மட்டுமல்ல, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களா? பிள்ளைகள் மூலமாய் உண்டானதோ தாறுமாறான ஒரு சந்ததி. எத்தனை இழப்புக்கு! அல்லேலூயா. ஆபிரகாமும் கண்களை எடுத்தான், லோத்தும் கண்களை எடுத்தான். ஆனா 2 பேருடைய ஏறெடுப்புகள் 2 விதமானவைகள். அல்லேலூயா. ஆனால் லோட்டு கிட்ட சொல்லல, வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே கண்களை ஏறிடுன்னு 4 திசைகளை காண்பிக்கவே இல்லை. இஷ்டம், ஏறெடுத்துக்கோ, பார்த்துக்கோ, எதுவோ நீ என்ன பண்ணு. ஏன்னா தேவன் அவன் உள்ளத்தை அறிந்திருந்தான், உள்ளத்தின் எண்ணங்களை அறிந்திருந்தான். இது போல ஆண்டவருடைய ஜனமே நம்முடைய தேர்வு. அல்லேலூயா. நம்முடைய தேர்வு. நம்ம இங்க வாசிச்சோம் இல்லையா? 2 தீமோத்தேயு 4:10 தேமா பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு யாரை பிரிஞ்சுட்டான்? யாரை பிரிஞ்சான்? பவுலை விட்டு பிரிஞ்சு. பவுலை விட்டு பிரிஞ்சு பிரபஞ்சத்தை பின்பற்றி போயிட்டு. அல்லேலூயா. போனவன் மீண்டும் திரும்பினானா என்றால் அதை குறித்து அவருடைய வரலாறு கிடையாது. ஆனால் ஆபிரகாம் இன்றும் விசுவாசிகளுக்கெல்லாம் என்னானான்? தகப்பனானான். ஆபிரகாமுக்குள் எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நாம் எல்லாம் யார் தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததிகள் தான். ஆனா கிறிஸ்துவுக்குள், ஆமென், 17ஆம் அதிகாரத்துல உனக்குள் எல்லா சந்ததிகளும் என்ன பண்ணும்? ஆசீர்வதி. எல்லா சந்ததிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லாமல் சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொன்னார். அப்ப நாம எல்லாம் யாரோட சந்ததிகள்? கிறிஸ்துவுக்குள்ளே
ஆபிரகாமின் சந்ததிகள். உன்னுடைய சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக சரித்திரத்துல யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு தெரியுமா? 1 கோடிக்கும் கீழே 80 லட்சம் 90 லட்சம் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்குள் praise the Lord, சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்குள்ள எல்லா வம்சங்களும் எல்லா சந்ததிகளும் எல்லா ஜனங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும் போது தேவன கணக்கிலே மனதிலே மைண்ட்ல இருந்தவங்க நாம் எல்லாரும் தான். அல்லேலூயா. 3:7 கலாத்தியர். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. அப்ப நாமெல்லாம் என்ன மார்க்கத்தார்? என்ன மார்க்கத்தார்? விசுவாச மார்க்கத்தார். அல்லேலூயா. அப்போ உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல அப்படின்னா, வானத்து நட்சத்திரங்கள் வானத்துக்குரியவைகள். அல்லேலூயா. அது ஆபிரகாமின் சந்ததிகள் என்று தீர்க்க தரிசனமாய் உரைத்தது. புறஜாதிகளிலிருந்தும் ஆபிரகாமின் சந்ததிகள் சந்ததிகளாக உருவாவார்கள். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களுக்குள்ளே நாமும் இருக்கிறதுனாலதான் 90 கோடி அல்ல, சாரி 90 லட்சம் அல்ல, 95 லட்சம் அல்ல, 1 கோடிக்கு கீழேயும் கிடையாது. திரளான ஜனங்கள், எண்ணிக்கையற்ற ஜனங்கள். ஆமென். என்ன கூடுமானால் என்ன கூடுமா? வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணிப்பார். அது யாரு? ஆவிக்குரியவர்களாகிய சபையையே தேவன் இந்த கவுண்டிங்ல கொண்டு வந்து அவ்வளவாய் உன் சந்ததிகள் பெருகும். அப்படின்னா யூதர்கள் மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, அதுல யாரும் இருக்கும்? அந்த படத்துல, அந்த விஷன்ல, அந்த ப்ளூ பிரிண்ட்ல, அந்த தீர்மானத்துல நாம் எல்லோரும் இன்க்ளூடட். அதனாலேதான் அல்லேலூயா, வானத்து நட்சத்திரங்களை போன எண்ணிக்கை இல்லாத ஜனங்கள் இன்னைக்கு பூமி எங்கும் உள்ள அனைத்து தேவனுடைய ஜனங்கள், ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள், அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் உள்ளதுதான். இரண்டாவது, கடற்கரை மணலை போல. கடற்கரை மணலை போல. அதே போல அநேக ஜனங்கள் கடற்கரை மணலை போல என்றால் பூமிக்குரிய வாக்குத்தத்தங்களை பெற்று பூமிக்குரிய ஜனங்களாகிய இஸ்ரவேலரையே குறிக்கிறது. ஆனால் வானத்து நட்சத்திரங்களை போல புதிய ஏற்பாட்டு சபையை அல்லது இயேசுவின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள போகிற ஜனங்களை ஆண்டவர் மையப்படுத்திதான் வானத்து நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை 27, 28 கலாத்தியர். நீங்கள் கிறிஸ்துவுக்குடையவர்களான ஆபிரகாமின் சந்ததியாராயும், நாம் எல்லாம் யாருடைய? ஆபிரகாமினுடைய சந்ததியாராயும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பொய் சொல்லல. உன்னுடைய சந்ததி எண்ண முடியாத அளவுக்கு திரள் கூட்டமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அது யூத ஜனங்கள் மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்ட யூதனும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளும் ரெண்டு சேர்ந்ததுதான் சபை. அதிலே நாம் எல்லாரும் யாருடைய சந்ததிகளா இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமின் சந்ததிகள். 2, அவங்களுக்குரிய வாக்குத்தத்தம் வானத்து நட்சத்திரங்களை போல. அவங்க ஸ்பிரிச்சுவல் பீப்புள், மாம்சத்துக்குரியவர்கள் கிடையாது. அது சபையையே குறைக்கிறது. அதனாலதான் உனக்குள் சகல வம்சங்களும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உன்னிலிருந்து ராஜாக்கள் உருவாவார்கள், எழும்புவார்கள். நாமே ராஜாக்களும் ஆசாரியர்களும். கண்களை மூடுவோம். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா.